ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2023 வெளியான விவேஷ்னி அப்படின்ற ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். பேயை தேடி காட்டுக்குள்ள போற ஒரு கும்பல். இது ஒரு பேய் படமா இருந்தாலும் படத்தை கம்ப்ளீட்டா பார்த்து முடிக்கும் போது ஒரு தரமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். உலகத்துல இப்படியெல்லாம் கூட ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிய வருங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ள பெண்கள் போறதுக்கு தடை, ஆனா ஆண்கள் போலாம். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த காட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்றாங்க. முற்போக்குவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, பேயும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, அந்த இடத்துக்கு பெண்கள் போக கூடாது அப்படின்ட்டு அடக்குமுறையை கையாண்டுகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அங்க பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆய்வு செஞ்சு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு குரூப் அந்த காட்டுக்குள்ள கலையிறங்குது. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. அந்த காட்டுக்குள்ள நடக்கிற அமானுஷமான விஷயத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத காட்டுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சாமியார் பேய் ஓட்டுறேன் அப்படின்னு பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சு ரிச்சுவல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பெண்ணோடைய உடம்புல இருக்கக்கூடிய பேயை அந்த பொம்மையில அடைக்க போறதா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஒன்ஸ் ரிச்சுவல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொம்மையை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஏலாந்திட்டு, அத்திக்குழி, கூனப்பாறை, மூலக்காடு இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா நரிமேடு அப்படின்ட்டு ஒரு ஏரியா வருதுங்க. அங்கதான் பேய் இருக்கிறதா இந்த கிராம மக்களால் நம்பப்படுது. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க ரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க 2 மரம் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு கொக்கியை தொங்க விட்டுருக்காங்க. அந்த கொக்கி கிட்ட அந்த பொம்மையை தூக்கி வீசுறாங்க. ஸோ அந்த பொம்மை பறந்து போய் விழும்போது அந்த பொம்மையில இருக்கக்கூடிய ஆத்மா அந்த கொக்கியில போய் மாட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆத்மா அந்த பொண்ணை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது. இனிமேலாவது பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் பாருங்க, பொண்ணுங்கெல்லாம் இந்த காட்டு பக்கம் வரவே கூடாது, அவங்களுக்கெல்லாம் அலோடே கிடையாது அப்படின்னு சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேரு சக்தி. ஒரு ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு வீட்டு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய அப்பா பேரு ஜெயராம். வீட்டுல தென்னை மரத்துக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு தென்னை மரத்தோட வேறு பூச்சினால பாதிக்கப்பட்டிருக்குங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு தென்னை மரமும் கொஞ்சமா பாதிக்கப்பட்டிருக்கும் பாருங்க. அப்படிங்கும் போது, எப்படிங்கய்யா நீங்க அந்த தென்னை மரத்தை பார்த்தே இந்த தென்னை மரத்தோட ஹெல்த்தை பத்தி சொல்றீங்க அப்படிங்கும் போது, நாம எப்படி கம்யூனிகேட் பண்றோமோ அது மாதிரி மரங்களும் வேர் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கும். அந்த வகையில அந்த தென்னை மரம் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு உடனே இந்த தென்னை மரத்துக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கு. இது முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. இப்ப நம்ம பார்த்து மருந்தெல்லாம் போட்டு காப்பாற்றணும்னா அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்காருங்க. இதை பார்த்த ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. என்னப்பா ஆச்சு உங்க காலுக்கு, இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதை விடுமா, நீ எப்போ வந்த, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் நலன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், வாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம் தான், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பாக்கும் மகளுக்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடுங்க. ஹீரோனோட கேரக்டர் எந்த மாதிரினா, யாராவது ஒரு இன்ஸ்டன்ட்டை பற்றி சொன்னாங்கன்னா அதை டேக் இட் ஈஸின்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஹீரோனோடைய அப்பா அந்த மாதிரி கிடையாது. அந்த இன்ஸ்டன்ட்டை ஆய்வு செஞ்சு அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை தெரிஞ்சு அதை பற்றி பேசக்கூடிய ஆளாக இருப்பார். இப்போ 2 பேர்த்துக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோனுடைய அப்பா காலில் மறுபடியும் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இவர் கொஞ்ச நாள் நடக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனுடைய அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் இல்லையா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு காட்டுக்குள்ள வந்து பேயெல்லாம் ஓட்டினாங்க. அந்த காட்டுக்குள்ள பெண்கள் போறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஹீரோனுடைய அப்பாவுக்கு தெரிய வருதுங்க. பெண்கள் அந்த காட்டுக்குள்ள போறதும் போகாததும் அவங்களோட விருப்பம். தடை விதிக்கிறதுக்கு நீ யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை கட்டி விட்டது யாரு, பேய் கதையை சொல்லி தான் வந்து பெண்களை அந்த இடத்துக்கு போக விடாம தடுக்கிறாங்க. இது வந்து ஒரு அடக்குமுறை. உண்மையிலேயே அந்த இடத்துல பேய் இருக்கா இல்லையான்னு ஆய்வு செஞ்சு எல்லோருக்கிட்டையும் எவிடன்ஸா சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு எடுத்திருந்திருக்காரு. அந்த வகையில் ட்ரக்கிங் போற பசங்க கூட இவரும் ஜாயின் பண்ணி ட்ரக்கிங் போய் அந்த இடத்த ஆய்வு நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருக்காரு. அதுக்குள்ளதான் இவருடைய காலில் இந்த மாதிரி அடிபட்டுருச்சு இல்லையா, இதனால இவரால் டிராவல் பண்ண முடியாம போதுங்க. இந்த விஷயத்தை தான் பொண்ணுக்கிட்ட சொல்றாரு. எனக்கு பதிலா நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஆரம்பத்தில் ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நீ போகலான்னா கால் ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நானே போகலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கா நான் போறேன் அப்படிங்கும்போது, அப்ப இன்னொரு விஷயத்தையும் நீ பண்ணணும். இவங்க ஒரு குரூப் கூட சேர்ந்து தான் ட்ரெக்கிங் போறாங்க. அந்த குரூப்ல இருக்கக்கூடிய யாருக்கிட்டையுமே அந்த காட்டுக்குள்ள நடக்கிற அமானுஷமான ஆக்டிவிட்டியை பத்தி நீ சொல்லக்கூடாது. அண்ட் நீ அங்க என்ன காரணத்துக்காக போயிருக்க அப்படின்ற விஷயத்தையும் நீ சொல்லக்கூடாது. சொன்னா அவங்க பயந்து போயிருவாங்க, இந்த ட்ரெக்கிங் பாதிலே நின்று போயிடும். அதனால சொல்லாமே அவங்கள கூட்டிட்டு போ, அந்த இடத்துல நீ ஆய்வு நடத்து, அங்க பேய் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு ஹீரோனு கேட்டுக்கிறாங்க. 5 பேர் கொண்ட குழுவா இந்த காட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ருத்ரா அப்படின்றவர் தான் சீனியர். அவர் தான் இந்த குரூப்பை தலைமை தாங்கிட்டு இருக்கிறாரு. மற்ற 4 பேருமே பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ட்ரக் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும்தான் அவங்க அப்பா சொன்ன காரணத்துக்காக இந்த காட்டுக்குள்ளே வராங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அமானுஷமான விஷயத்தை பற்றியெல்லாம் வந்து அவங்க 4 பேர்த்திட்டையும் இது வரைக்கும் ஹீரோயின் கன்வே பண்ணவே இல்லைங்க. இப்போ மீனா பார்த்தீங்கன்னா அங்கே கிடக்கிற ஒரு பளிங்கல்லை எடுக்கும்போது ருத்ரா திட்டுறாரு, அதெல்லாம் கையில் எடுக்காத, தூக்கி போடு, இதெல்லாம் வந்து ரிச்சுவல் பண்ணிட்டு கொண்டாந்து போட்டிருப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்றது தெரிய வருதுங்க. அப்படியே இவங்க கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ
அப்போ பார்த்தீங்கன்னா ருத்ரா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. எல்லாரையும் நிற்க சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல எதையோ ஒன்று கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. மரத்துலலாம் வந்து ஒரு மனித கை இருக்கக்கூடிய அச்சு இருக்குது. அதை பார்த்து அங்கே என்னமோ இருக்குது, போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மாறன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு நான் கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிட்ட போகிறாரு. போகவே முடியல, அவ்வளோ ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் அவர் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாருங்க. கிராமத்தில் மாடு குட்டி போட்டதுக்கப்புறம் அதோட கழிவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மக்காச்சோள செடி இருக்கு இல்லையா, அதில் வந்து கட்டி மரத்தில் தொங்க விட்டுருவாங்க. அது வந்து அப்படியே டிஸ்போஸ் ஆயிரும். ஸோ அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இவனுங்க பிளாஸ்டிக் கவரில் கொண்டாந்து கட்டி வச்சிருக்கானுங்க. ஸோ பிளாஸ்டிக் கவரில் இருக்கிறதுனால அது மக்காமல் அது எதுவுமே ஆகாமல் அந்த இடத்துல ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கையச்சு ரத்தக்கரை அப்படின்னு ருத்ரா கேட்குறாரு. அதுதான் அவனுங்க கொண்டாந்து வச்சுட்டு மரத்தில் அப்படியே தேய்ச்சிட்டு போயிருக்கானுங்க. இந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் நடக்கும். ஆனால் எங்கள் ஊரில் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதை நாங்கள் தான் பண்ணுவோம், நாங்கள் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற அடக்குமுறையெல்லாம் இருந்தது அப்படின்றத மாறன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இந்த அடக்குமுறையெல்லாம் இருந்ததுனால தான் நான் வெறித்தனமாக படித்தேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நான் சின்ன வயசில் எப்படி பாதிக்கப்பட்டனோ அதே மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது. படிக்கணும், எல்லோரும் மேலே வரணும் அப்படின்ற மாதிரி மாறன் சொல்லிக்கிட்டே இவங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ருத்ரா ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மரம் வந்து பாம்பு மாதிரியான ஷேப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி உருவாயிருக்குது. மீனா அது கிட்ட போகிறாங்க. கிட்டலாம் போகாத, தூரத்தில் இரு, அங்கே பார்த்தியா ஒரு குக்கி ஒன்று தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அந்த குக்கி வந்து பேய் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ அதுக்குள்ளே போனால் பேய் பிடிச்சிக்கும், அதனால் உள்ளெல்லாம் போவேன்னா இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ருத்ரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ எல்லோரும் மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஹீரோன் வாட்டர் பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணும்போது அந்த மூடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே போய் விழுந்துருது. எந்த இடம் அப்படின்னா அது பாம்பு மாதிரி ரெடியாக இருக்கு இல்லையா மரம், அங்கே போய் விழுந்துருது. ஹீரோயின் போய் அந்த மூடி எடுத்தது இல்லாமல் அந்த பேய் ஓட்டன்னு சொல்லிட்டு சாமியார் ஒரு பொம்மையை தூக்கி போட்டார் இல்லையா, அந்த பொம்மையும் ஒரு மிதிச்சிடுறாங்க. அந்த கொக்கியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட மண்டையில் டங்குன்னு அடிச்சிருதுங்க. ருத்ரா பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. உன்னை யார் அந்த இடத்துக்கு போக சொன்னது? நான் தான் போவேனான்னு சொன்னேன்ல அப்படிங்கும்போது எப்போ சொன்னீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் அங்கே அதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேனே அப்படிங்கும்போது அது ஹீரோனுக்கு கேட்கல அப்படின்றாங்க. ருத்ரா டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல டென்ட் போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ இவங்க டென்ட் போட்ட இடத்துல இருந்து ஒரு அழகான வியூ பாயிண்ட் தெரியுதுங்க. காட்டையெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி ஆசிரமம் கட்டி இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த ருத்ரா வந்து வருண் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வருண் வந்து காட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கும்போது ருத்ரா என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து இங்கே ஆசிரமம் கட்டினதுனால தான் இங்கே சந்தன கடத்தல் அப்புறம் அனிமல்ஸை கொள்வது இதெல்லாம் நின்று போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அந்த வேலையை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தானே பார்க்கணும், சம்மந்தமே இல்லாமல் ஆசிரமத்துக்காரங்க கிட்ட எதுக்கு இதை ஒப்படைக்கிறாங்க, இவங்கனால இங்கே இருக்கக்கூடிய யானைங்களுக்கு ஆபத்து தெரியுமா அப்படின்ற மாதிரி 2 பேர்த்துக்குமே கருத்து வேறுபாடு நடந்துகிட்டு இருக்குங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருதுங்க. ஆக்சுவலாக இவங்க ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா, இவங்களை கைட் பண்ணுறதுக்காக கிராமத்துலேருந்து ஒரு நபர் வரேன்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன காரணம்னு தெரியல, வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னு இவங்களுக்கு தெரியல. பார்த்தா அங்கே ஒரு குருவிக்கூடு கீழே விழுந்திருக்கு. அந்த குருவிக்கூடுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மீனாவோட மூக்கில் ஏதோ பூந்துருச்சு. அப்போ மீனாவை யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு, அதே சமயம் நம்ம வருணை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு. அதுக்கப்புறம் எல்லோருமே டென்ட்டுக்கு வந்து படுத்து தூங்குறாங்க. தூங்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக ஏதோ ஒரு அமானுஷம் துரத்த ஆரம்பிக்குதுங்க. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கே இவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இல்லூஷனில் இவங்க 5 பேருமே மாட்டிக்கிறாங்க. விசித்திரமான மற்றும் மர்மமான காட்சிகள்லாம் இவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு இடத்துல இவங்க மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. ஏதோ ஒன்று இவங்களை துரத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் இந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னா டென்ட் கிட்ட தானே படுத்து தூங்குனாங்க. ஆனால் கண் முழிக்கும் போது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இடத்துல கண் முழிக்கிறாங்க. ராத்திரி பூரா காட்டுக்குள்ளெல்லாம் பயந்து ஓடி இருந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. இப்போதான் இவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த லோக்கல் வில்லேஜில் இருக்கிற ஒருத்தர் கைடாக வர வேண்டியவர் ஏன் வரல அப்படின்னா இதுதான் காரணம். நரிமேடுக்கு முன்னாடி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தவர், நம்ம எப்போ நரிமேடு வரைக்கும் போகிறோம், அங்கே தான் டென்ட் அமைக்க போகிறோம், நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம்னு சொன்னமோ அப்போ தான் வந்து அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்போ அவருக்கு இங்கே ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அவர் கழுந்துட்டு போயிருக்கிறாரு. நாம இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு இவங்க 5 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் மீராக்கு வேறு பீரியட்ஸ் டைமுங்க. அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்து அவங்களுடைய ஜெர்கின்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மீராவுடைய பேண்ட் வந்து மிஸ் ஆகிருக்குது, அவங்களோட ஷூ கூட மிஸ் ஆகிருக்குதுங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து விஷயத்தை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துல ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என்னுடைய அப்பா இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாரு. நான் இதை உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்திருக்கும், நான் சொல்லாது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்ல ருத்ரா பார்த்தீங்கன்னா பிடிச்சி கண்டபடி திட்டுறாரு. இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்குது, இந்த பொண்ணு எப்போதுமே இப்படித்தானா இல்லை எப்போவாது இப்படித்தானா, எதை பண்ணக்கூடாது எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. ஸோ இப்போ இந்த காட்டை விட்டு இவங்க வெளியேறியே ஆகணும். இவங்களுக்கு இந்த காட்டை விட்டு வெளியேறதுக்கு வழி தெரியலங்க.
இந்த காடு எப்போ இருந்து அமானுஷமானதா மாறுச்சு அப்படின்றதற்கான கதையை நம்ம ஹீரோனுடைய அப்பா ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதாவது இந்த காட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசிரமம் காடுங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் வந்து அதை கட்டி இருந்திருக்கிறாங்க. அது போக மேலும் ஆக்கிரமிப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கிராம மக்கள்லாம் வந்து டென்ஷன் ஆகி போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஹீரோனுடைய அம்மா இந்த கிராம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அம்மாவே இந்த போராட்டத்தில் கலந்துக்க ஆரம்பிச்சு இந்த போராட்டத்தை தலைமை தாங்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு எதிராக மக்களை திரட்டிட்டு வந்து அந்த ஆசிரமத்து முன்னாடி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்களும் கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்ம ஹீரோனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இதுல இருந்து விலகிரு அப்படின்னு சொல்லியும் ஹீரோனுடைய அம்மா விடுற மாதிரி இல்லை. நான் போராடுவேன், நியாயத்தை வாங்கி தந்தே தீருவேன் அப்படின்றதுல உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பாவுக்கு அன்அஃபீஷியலாக ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி போராட்டக்காரர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்கு அப்படின்ட்டு. அதனால நீ போகாத அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாரு. இல்ல அப்படியெல்லாம் சுடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோன் சின்ன பொண்ணா இருக்காங்க, ஹீரோனையும் தூக்கிட்டு ஹீரோனுடைய அப்பா அந்த போராட்டத்துக்கு போயிருந்திருக்கிறாரு. அங்க போலீஸ்காரங்க தடியடி நடத்திருக்காங்க, தாறுமாறா அட்டாக் பண்ணியிருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோனுடைய அம்மாவை பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலரை பாயிண்ட் பிளாங்க்ல வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படியே துப்பாக்கி சூடு நடத்தணும்னாலும் முட்டிக்கு கீழே தானே ஷூட் பண்ணணும், நெத்திலேயே பார்த்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதெல்லாம் வேணும்னு பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு இந்த விஷயத்தையெல்லாம் ஜேர்னலிஸ்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுபோக 8 பேர் வந்து அந்த சம்பவத்தில் இறந்து போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுடைய அம்மா காணாமல் போயிருக்காங்க. அவங்கள பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை. அவங்க உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு தெரில. ஸோ அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி போலீஸ்காரங்க சுட்டு கொண்டுட்டாங்க, டெட் பாடியை கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அவங்க தான் லீடாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணால் காட்டுக்குள்ளே இந்த 5 பேரும் வசமாக மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு இடத்துல டென்ட் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த இடமே எங்கே இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த காடு ரொம்ப டீப்பா இருக்கிறதுனால இவங்களுக்கு எதுவுமே தெரியலங்க. அப்பதான் ஹீரோன்னு சொல்றாங்க, குறைஞ்சது ஒரு 5-6 மணி நேரம் நம்ம நடந்தோம் அப்படின்னா ஹைவேஸை ரீச் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம நடக்கிற பாதை கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி இந்த காட்டுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. மீனாக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு வருணுடைய பேண்ட்டை கேட்டால் அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி வருண் சொல்லிடுறாரு. சரி ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேண்ட்டை கழட்டி கொடுத்துட்டு அவங்க ஜர்க்கினை கட்டிக்கிறாங்க. மீனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் மீனாவோட பேண்ட்டும் ஷூவும் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணாத, அதனால தான் அமானுஷம் நடக்குது அப்படின்னு சொல்ல, நீ யூஸ் பண்ண வேணா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு தேன் கூட மையமாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு 2 பேர் இருங்க, நாங்கள் போய் ஹைவேஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பசங்க 3 பேரும் ஒரு சைடில் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்க 2 பேரும் அந்த தேன்கூடு இருக்கிற இடத்துலையே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ பசங்க 3 பேரும் காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சாங்க இல்லையா, இங்கே பார்த்தா அதே மாதிரி தேன்கூடு, அதே மாதிரி எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படியே இருக்குதுங்க. ஐயோ திரும்ப அதே இடத்துக்கு தான் வரோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம அதே இடத்துக்கு வர மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல பொண்ணுங்க 2 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கணும்ல, பொண்ணுங்க 2 பேரும் இங்கே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்குது. அதனால தான் நமக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்ம போகிறது சரியில்லை, சன்னு வேற இறங்கிட்டே வந்துட்டு இருக்கு, நம்ம ரிட்டர்ன் போறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப ரிட்டர்ன் வராங்க. இப்போ பொண்ணுங்க 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ நாம ஏன் இங்கே ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கணும், நாம இன்னொரு சைடில் ஹைவே தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெட் கலர் கிளாத்தை அந்த மரத்தில் கட்டி விட்டுட்டு இவங்க 2 பேரும் இன்னொரு சைடு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பசங்க அந்த ரெட் கலர் கிளாத் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. பொண்ணுங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த ரெட் கலர் கிளாத் அந்த இடத்துல இருந்ததுனால தான் பசங்கனால அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, இல்லாட்டி திரும்ப அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சத்தம் போட நியர்பையில் தான் பொண்ணுங்க 2 பேர் இருந்திருக்காங்க. உடனடியாக அவங்க 2 பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நல்ல வேலை இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுனால மறுபடியும் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம், இல்லாட்டி காணாமல் போயிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம், சூரியன் வேற மறையிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி இருக்கிற இடமா பார்த்து ராத்திரி ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனை வரும், ஏன்னா இங்கே வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், தண்ணி இருக்கிற இடம்னா அட்லீஸ்ட் தண்ணியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தண்ணி இருக்கிற இடமா பார்த்து இவங்க மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுடைய அப்பா ஒரு பக்கம் லோக்கலில் இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு உள்ளே இந்த மாதிரி 5 பேர் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ராத்திரி இவங்க தண்ணி இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தீயெல்லாம் பற்ற வச்சு நெருப்பு மூட்டுறதுக்காக போய் வரகெல்லாம் வந்து மாறன் எடுத்துகிட்டு வராருங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஏதோ ஒரு அமானுஷமான விஷயத்தை பார்த்து அவர் மிரண்டு போயிடுறாரு. அடுத்து வருண் மிரண்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒவ்வொருத்தங்களுக்கா ஒவ்வொரு அமானுஷமான ஆக்டிவிட்டியாக நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதாவது முறையாக இவங்களுக்கு ஒரு இல்லூஷன் கிரியேட் ஆச்சு இல்லையா, அதே மாதிரியான இல்லூஷன் இப்போ அந்த 5 பேர்த்துக்கும் நடக்க ஆரம்பிக்குது.
எல்லோருமே அந்த மர்மமான விஷயத்தை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 5 பேர் ஒண்ணா இருந்தவங்க பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படாம நிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய அம்மா. இவ்வளவு நாள் ஹீரோனுடைய அம்மா இறந்து போயிட்டதா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஹீரோனுடைய அம்மா காட்டுக்குள்ள உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தனியா கூட்டிட்டு போயிட்டு நான் உன்னை காப்பாத்துறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களும் காணாம போயிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ காட்டுக்குள்ள இந்த 5 பேர்த்தையுமே காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாம் ஒரு இடத்துல மயங்கி விழுந்ததா இவர் சொல்றாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா உண்மையிலேயே இறந்துட்டாங்களா இல்ல உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மையை சொல்லுங்க, அம்மா இறந்ததை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சொன்னாங்க, அம்மா அப்படியே அந்த போராட்டத்துக்கு அப்புறம் காணாமல் போயிட்டாங்க, வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன்பா எந்த ஒரு இன்சிடென்ட்டையும் கம்ப்ளீட்டாக ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை மட்டும்தான் நீ நம்புவ. ஆனால் அம்மாவோட விஷயத்தில் நீ ஏன்பா அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்புனேன். அந்த காட்டுக்குள்ளே நான் அம்மாவை பார்த்தேன்ப்பா, அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்றத ஆணித்தனமாக நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோனுடைய அப்பா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அங்கே அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குதா இல்லையான்னு உன்னை செக் பண்ண சொன்னேன், அங்கே அமானுஷமான ஆக்டிவிட்டி நடந்திருக்குது, அதனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் தோணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைப்பா அம்மா உயிரோட தான் இருக்காங்க, நம்ம போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நம்ம போகலாம், நம்ம போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அப்பா சொல்கிறாருங்க. இப்படி இவங்க பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹீரோனுடைய அப்பா தடுக்கி விட்டு கீழே விழுந்து அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்படுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாங்கள் போய் அங்கே நடக்கிற விஷயத்தையெல்லாம் சால்வ் பண்ணணும்னு நினச்சேன், கடைசியில் சால்வ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இறந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கான இறுதி சடங்கு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பண்ணுறாங்க. இந்த காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அமானுஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்றதுல ஹீரோயின் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த காட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காட்டுக்கு பக்கத்தில் வாழ்கிற மக்கள் கிட்ட போயிட்டு இந்த காட்டை பற்றின கதையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு காட்டுக்குள்ளே போய் எல்லோருக்கிட்டையுமே நம்ம ஹீரோயின் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே பேய் இருக்குது, பூதம் இருக்குது, 8 பேர்த்த அந்த போராட்டத்தில் கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த 8 பேர்த்தோடைய ஆன்மா தான் அந்த காட்டுக்குள்ளே இருக்குது, உள்ள வரவங்களையெல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக கவர்மெண்ட்லேயே இருந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா அவரோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இழந்து இருக்கிறாரு, நீங்கள் அவரை போய் மீட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போக அந்த நபர் சொல்கிறாரு, இந்த நபருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு தீ விபத்தின் மூலமாக தான் இறந்து போயிருக்காங்க. ஒரே டைமில் இறந்து போல, ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தீ விபத்தில் தான் இறந்து போயிருக்காங்க. இப்போ தனிமரமாக இருக்கிறதாகவும் அதுக்கெல்லாம் இவர் பண்ண பாவம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன பாவம் அப்படின்னு கேட்டால், இந்த ஆசிரமத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அந்த மக்கள் 8 பேர் இறந்து போனதாக போலீஸோடைய ரெக்கார்டில் இருக்குது. பட் உண்மையிலேயே 40க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. ஸோ காட்டுக்குள்ளே தீயை வச்சு கொளுத்தி அந்த காட்டுக்குள்ளே வச்சு கொண்டிருக்கிறதா இவர் சொல்கிறாரு. அது எப்படி, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆதாரம் இருக்குது, நான் தான் இந்த ஆசிரமத்துக்காரங்க கிட்டேருந்து பணத்தை வாங்கி அஃபீஷியல்ஸ்க்கெல்லாம் பணம் கொடுத்தேன், இந்த கையால் தான் கொடுத்தேன், அதனால தான் என் குடும்பம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வைக்கிறாருங்க. இது எல்லாமே ஹீரோனுடைய பட்டனில் இருக்கக்கூடிய கேமரா மூலமாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ கிளாரா அப்படின்ற லேடியும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்ணாடி போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்களே அவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுலேருந்தே தெரியுது ஹீரோனுடைய அம்மாவும் அந்த ஒரு விஷயத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போது நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இருந்தாலும் நம்ம கண்ணால் பார்த்ததெல்லாம் எப்படி பொய்யாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின், ஒரு ஃபாரின் லேடி, அப்புறம் வருண், இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே மறுபடியும் போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆன உடனே இவங்களுக்கு அந்த இல்லூஷன் ஸ்டார்ட் ஆகுது. சில விசித்திரமான விஷுவல்ஸ் எல்லாம் இவங்க கண்ணு முன்னாடி வந்து போது டக்குன்னு இவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்போதான் ஃபாரின் லேடி அவங்க ஃபேஸ் பண்ண விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபாரினர் லேடி சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க ஊரில் இந்த சூனியக்காரங்கெல்லாம் பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பிளட் கொடுத்தா அவங்க விளையாடுறதுக்கு பொம்மையெல்லாம் கொடுப்பாங்க. அதனால ரெகுலராக இந்த லேடி என்னன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த லேடியை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்துருக்குது. ஸோ அதிலிருந்து மீண்டு வரதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்கிறாங்க. அதுதான் விஷுவலாக எனக்கு தெரிஞ்சது அப்படின்றாங்க. அப்போ தான் ஹீரோன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோன் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான் ஹீரோனுடைய அம்மா சம்மந்தப்பட்ட அந்த இல்லூஷன்லாம் ஹீரோனுக்கு கிரியேட் ஆகிருக்குது. இப்போ வருண் கிட்ட கேட்கும்போது வருண் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக அன்னைக்கு நீ மீனாக்காக என்கிட்ட ஷார்ட்ஸ் கேட்ட, நான் ஷார்ட்ஸ் கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா, சின்ன வயசில் என்னுடைய அம்மா மாமியார் குடும்பம் தாங்க முடியாமல் கெரோசின் ஊற்றிட்டு கொளுத்திக்கிறதுக்காக போனாங்க. அப்போ அம்மா கூடயே போய் நானும் நின்றுட்டேன். அப்போ என்ன எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றிட்டாங்க, அம்மாவை காப்பாற்ற முடியாமல் அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ என்னுடைய கால்லலாம் தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஷார்ட்ஸை கழட்டுனா அந்த தீக்காயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதே விஷுவல்ஸ் தான் எனக்கு வந்தது அப்படின்ற மாதிரி வருண் சொல்கிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த காட்டுக்குள்ளே இந்த பர்டிகுலர் பிளேஸ் கிட்ட வரும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலையோ இல்லை ரீசெண்ட் டைம்லையோ ஏதாவது ஒரு மோசமான
அனுபவம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகி அதுதான் இவங்களுக்கு வந்து அப்படியே இன் ஆர்டர் விஷுவல்ஸாக வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து தான் இவங்க பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சம் கொடூரமாக தெரியுது, அதனால தான் பயந்து ஓடுறாங்க அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஏன் அந்த பர்டிகுலர் பிளேஸில் நடக்குது அப்படின்றது இன்னும் மர்மமாகவே இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஊர்க்காரங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அம்மாவை பற்றி விசாரிக்கும் போது ஹீரோனுடைய அம்மா வந்து நாங்கள் தெய்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா அவங்க தான் வந்து முன்னு நின்று போராட்டம் பண்ணாங்க, பட் அவங்கள அந்த படுபாவிங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோனுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ ஹீரோன் கண்ணால் பார்த்து அந்த பயந்து போகிற விஷயம்லாம் வந்து எதுவுமே உண்மை கிடையாது. அவங்க சின்ன வயசில் நடந்த அந்த இன்ஸ்டன்ட் தான் இவங்க கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம கூட ட்ரெக்கிங்க்கு வந்தால் அந்த 3 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுதான் வந்து அவங்களுக்கு இல்லூஷனாக வந்திருக்கும். அவங்க பார்த்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஏதோ ஒரு பேட் பாஸ்ட் நடந்திருக்குதுங்க. ஸோ அந்த பேட் பாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமானுஷமான முறையில் வந்து அவங்கள பயங்கரமாக துரத்தி இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ்காரங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸை ஆய்வு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இலை தலை மண் அப்படின்னு எல்லாத்தையுமே சாம்பிள்ஸ் எடுத்து லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது தான் இவங்களுக்கு தாறுமாறான ட்விஸ்டே ரிவீல் ஆகுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய மரங்கள், அந்த மரத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த மரத்தை யாராச்சும் அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா அந்த மரத்துக்கு தெரியுங்க. அந்த மரம் என்ன பண்ணுன்னா அதோட வேரில் கனெக்ட் ஆகிருக்கிற மற்ற மரங்களுக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் மூலமாக ஒரு வகையான கேஸை ரிலீஸ் பண்ணும், ஸ்மெல்லே இல்லாத கேஸு. அந்த கேஸை வந்து அந்த இடத்துக்கு வர அனிமல்ஸ் சுவாசிக்கிறதன் மூலமாக நச்சுத்தன்மை காரணமாக அந்த அனிமல்ஸ் அந்த இடத்த விட்டு போயிடும். அந்த மரத்தோடைய இலையை வந்து அது சாப்பிடாதுங்க. ஸோ தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மரங்கள் இந்த மாதிரி செயல்படும். சில அனிமல்ஸ் அந்த கேஸை சுவாசித்து இறந்தே கூட போயிடும் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்கிறாருங்க. ஆனால் இந்த ஒரு கேஸ்னால மனிதர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படலை அப்படின்ற மாதிரி தான் ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது, மரத்தை வெட்டினா எவன் ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ண போகிறான், அதான் மரத்தை வெட்டுறதே இல்லீகலாச்சு. ஸோ அதனால் யாருமே ரெக்கார்டில் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஆய்வு நடத்தும் போது தான் தெரிய வருது. அந்த பர்டிகுலர் ஏரியா, அதாவது அமானுஷமான விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் ஒரு 40 மரம் இருக்குதுங்க. அந்த வேரியன்ட் இருக்கக்கூடிய மரங்கள் அதில் 32 மரங்கள் கிட்டேருந்து அந்த மாதிரியான கேஸ் ரிலீஸ் ஆகுது. 8 மரங்கள் கிட்டேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகலை. 32 மரங்களும் பெண் மரங்கள். அந்த 8 மரங்கள் ஆண் மரங்களான்னு கேட்டால் அதுலேயும் பெண் மரம் இருக்குது. வயது கம்மியான மரத்துலேருந்து அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிறது கிடையாது. வயது அதிகமாக இருக்கக்கூடிய மரத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ரிலீஸ் ஆகி தன்னை தானே காப்பாற்றிக்குது. ஸோ அந்த மரத்துக்கிட்ட யாராச்சும் வந்தாலோ அந்த மரத்தை அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலோ அந்த மரத்து மேலே ஒரு சின்ன கீரல் போட்டால் கூட அது ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா மரத்துக்கும் கம்யூனிகேஷன் கொடுத்துரும். ஸோ அந்த கேஸ் அங்கே ரிலீஸ் ஆகிறதுனால தான் அதை சுவாசிச்சு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்போ பரிணாம வளர்ச்சியின் காரணமாக மனிதர்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறோம்ல, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மரங்களும் தங்களை பாதுகாக்கிறதுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. இப்போது அனிமல்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்த மரங்கள் இப்போ மனிதர்கள் கிட்ட இருந்துமே வந்து தங்களை காப்பாற்றிக்கணும்னு நினைக்குது. முடிஞ்ச வர அந்த மரம் வந்து போராடுது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. முடியாத பட்சத்தில் தான் வந்து அது இறந்து போகுது அப்படின்ற விஷயத்தையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு காட்டுப்பகுதியை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்டுப்பகுதியில் இதே வேரியன்ட் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து இருக்குது. இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட மரங்களை அவங்க வெட்டிட்டாங்க. ஸோ அங்கே வெட்ட போனவங்களுக்கு எந்தவித ஆபத்துமே நடக்கலை. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் மேலேயும் கை வைக்க போகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மரம் ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து தான் பண்ண பாவத்துக்கு தான் என்னோட குடும்பம் அழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டார் இல்லையா, அது வீடியோ ரெக்கார்டாக வந்து நம்ம ஹீரோன் கிட்ட இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலுக்கு ஹீரோன் மெயில் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமத்தை சுற்றி என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற விஷயம்லாம் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிக்குது. மக்கள் மீண்டும் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, இந்த ஆசிரமத்தை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல மரத்தை வெட்டிகிட்டு இருந்தாங்க, அந்த மரங்கள் ரியாக்ட் பண்ணுதான்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, மரங்கள் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஸோ எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய மண் சரிவு ஏற்பட்டு அங்கே எல்லா வேலையுமே ஸ்டாப் ஆகுதுங்க. ஸோ அறிவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மண் சரிவுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடத்துல திடீர்னு மண் சரிவு ஏற்பட்டு எல்லா வேலையுமே ஸ்டாப் ஆகுது. இதுக்கு பின்னாடி அந்த மரங்கள் தான் இருக்குது அப்படின்றத ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷனை கொடுத்து நில அதிர்வை ஏற்படுத்தி மேபி அந்த மரங்கள் தான் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருக்கும் அப்படின்ற விஷயத்த ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து இந்த ஆசிரமத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க இல்லையா, ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிற பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த ஆசிரமத்துக்கு
எதிராக வந்து போராட்டத்தில் களம் இறங்குறாங்க. ஸோ இத்தோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இயற்கையும் மனிதர்களும் எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். ஸோ இயற்கையை வந்து நம்ம பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இயற்கையும் நம்மளை திருப்பி அடிக்கும். அதுக்கு இந்த வேரியன்ட் மரங்களே சாட்சி அப்படின்றத தான் சொல்ல வராங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.